அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் வினித்குமார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே ஜல்லிக்கட்டு போட்டி நடந்த இடத்துல ஒரு முதியவர் தற்காலிகமாக வாட்டர் பாட்டில், தர்பூசணி, சர்பத் இந்த மாதிரி போன்ற கடைகளை ஒரு 2 டேபிள் போட்டு அமைச்சு வச்சுருக்காரு. அங்கு வந்த காவல் ஆய்வாளர் ஒருத்தர் தன் காலால் அந்த முதியவரின் கடையை எட்டி உதைத்து அந்த டேபிள் எல்லாம் தூக்கி தள்ளி விடுறாரு. இந்த வீடியோ வைரலானதுக்கப்புறம் அந்த காவல் ஆய்வாளரை காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றியதாக திருச்சி சரக ஐஜி உத்தரவிட்டிருக்காரு. இந்த வீடியோ நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம். இதற்கு சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விக்டிம் கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா பிஎன்எஸ் செக்ஷன் 324 கீழே மற்றவரின் சொத்துக்கு சேதம் விளைவிச்சதாகவும் அந்த கடை உடைக்கப்பட்டிருந்தால் இந்த பிரிவு வர வாய்ப்பு இருக்குது. யூனிஃபார்ம் போட்டதால் யாருக்கும் அடிக்க உரிமை கிடையாது. ஃபோர்ஸ் யூஸ் பண்ணணும்னா அது ரீசனபிளாகவோ லாஃபுல்லாகவும் இருக்கணும். விக்டிம் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரண்டன்ட் ஆஃப் போலீஸுக்கு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு மனு செய்யலாம். வீடியோ எவிடன்ஸ் இருக்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய ஆதாரமாகவும் இருக்கும். கண்ணியமிக்க காவல்துறையில் இப்படி நடந்து கொள்கிற ஒரு சிலரால் மட்டும் அந்த துறைக்கு பெரிய களங்கம் ஏற்படுது. சட்டம் எல்லாருக்குமே ஒன்று தான். அதிகாரம் இருந்தாலும் அதை பொறுப்புடன் தான் யூஸ் பண்ண வேணும்னு சட்டம் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. உங்கள் உரிமையை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சட்டம் தெரிஞ்ச குடிமகன் தான் பாதுகாப்பான குடிமகன். நன்றி, வணக்கம்.